நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிறதை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். வேண்டாம். இப்ப ஹைகோர்ட் பேச்சு என்ன சொல்லுச்சு? நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன், பாடம் கொடுத்துருக்காங்க, அந்த பாடத்தை நான் நல்லா படிச்சேன்னா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல நான் தேர்ச்சி பெற்றால் என்ன நடக்கும்? 9ஆம் வகுப்புக்கு என்னை அனுப்புவார்கள். ஒருவேளை நான் தேர்ச்சி பெறவில்லை என்றால் என்ன நடக்கும்? 8th உட்கார்ந்து. இப்ப நீங்க எல்லாம் எங்க உட்கார்ந்துக்கிறீங்க? இப்போ நீ எப்பேற்பட்ட நிலையில் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். வைத்தால் என்ன நடக்கும்? என்னுடைய பிரமாணங்களுக்கும் என்னுடைய நியாயங்களுக்கும் என்னுடைய கட்டளைகளையும் நீங்கள் கை கொண்டு நடக்கும்படி செய்வேன். ஆனா அது வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி செயல்படும்னா, நான் செஞ்சாதான் நடக்கும். எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்கிறார். எல்லாருக்கும் யாராரும், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு படிக்க தெரியாது, எல்லாருக்கும் அந்த கிருபை, இந்த வார்த்தை எல்லாருக்குமானது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமானது. எல்லாருக்கும் இந்த ஆவியை நான் வைப்பேன். எப்போது நடக்கும்? நான் கை கொண்டாதான், நான் கவனிச்சாதான், அதன்படி செய்யணும்னு முயற்பேன். நான் ஒரு பகுதியில இருந்து இங்க வரோம் இல்லையா, ஒரு பகுதியில இருந்து வரோம், நான் புறப்படணும், இங்க ஆகணும்னு வந்தாதான் நான் இங்க சேர்ந்த மாதிரி. நான் வராம இருக்கிற இடத்துல போகணும்னு உட்கார்ந்து போக முடியுமா? அதான் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? அவருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் நமக்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஆனா நாங்க இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து இந்த வார்த்தைகளை நாங்க உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, யாரும் அதை சட்டையே பண்றது இல்லையா? இப்ப பைபிள் எத்தனை பேர் வாங்கி போனீங்க? நிறைய பேர் வாங்கி போனீங்க. எத்தனை பேர் பைபிளோட வந்திருக்கீங்க? ஒரே ஒரு, உன் பேர் என்னமா? ஹைகோர்ட் பேச்சு மட்டும் வந்திருக்கு.